தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்துகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்துவிட்டது. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று உதயநிதி கொக்கரித்தார். ஆனால் அவரது தந்தையே கொளத்தூரில் மூழ்கி போனார். திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக தோல்விக்கு என்ன காரணங்கள் என்று ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கட்சியை சீரமைக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்துள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சியை மறுசீரமைக்க முடிவு செய்துள்ளார் மு.க.ஸ்டாலின். அதாவது உட்கட்சி தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளார். திமுகவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்சி தேர்தல் நடைபெறும். ஆனால் ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டு காலமாக உட்கட்சி தேர்தல் ஒரு சம்பிரதாயமாகவே நடைபெற்று வந்தது. தலைமையால் நியமிக்கப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகி தேர்தல் கமிஷனுக்கு அறிக்கை வழங்குவார்கள். அதுதான் நடைபெற்றது. உட்கட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை. ஆனால் 2014ஆம் ஆண்டு கடைசியாக திமுகவுக்கு உட்கட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற்றது. வாக்குச்சீட்டு பெட்டி வைத்து நடைபெற்றது. உறுப்பினர்கள் வாக்களித்து பொறுப்பாளர்கள் தேர்வு செய்தனர். ஆனால் 2014க்கு பிறகு கட்சி நியமித்தவர்களே தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு வந்தது. தற்பொழுது 12 ஆண்டுகள் கழித்து ஜனநாயக முறைப்படி திமுகவில் உள்கட்சி தேர்தல் நடத்த மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். வாக்குச்சீட்டு பெட்டி வைத்து உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை வழங்கி அவர்களை வாக்களிக்க வைத்து அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதவிகள் வழங்க திமுக தலைவர் முடிவு செய்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி திமுகவில் தேர்தல் நடைபெறுகிறது.